அனைவருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டியூஸ்டே. எக்கச்சக்கமான டெக் அப்டேட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் சாம்சங் கேலக்ஸி F13 அன்பாக்சிங் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கார்டு கொடுக்குறேன். இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோ வோடஃபோனுக்கு வந்து ஒரு பிக் நியூஸ் கொண்டு வந்திருக்காங்க. ட்ராய் வந்து ஒரு பிக் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Xiaomi 12 Ultra இதோட லான்ச் டேட்டும் தெரிய வந்திருக்கு. மோட்டரோலாவுடைய ஃப்ரான்டியர் இதை பற்றியும் தகவல் வெளியாக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 870. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ட்ராயுடைய லேட்டஸ்ட் அப்டேட் ஜியோ வோடஃபோன் ஏர்டெலுக்கு வந்து ஒரு பிக் நியூஸ், குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ராய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸ்பெக்ட்ரம் ஷேரிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5G இந்தியாவில் லான்ச் ஆகும்போது டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட், அதாவது ட்ராய் அண்ட் டாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் 5G நெட்வொர்க் வரும்போது வந்து அஃபோர்டபுளாக இருந்தால் தான் எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டைனமிக் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ என்ன டைனமிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஸ்பெக்ட்ரம் இருக்கும் இல்லையா, 5Gக்காக வந்து ரெடி பண்ண ஸ்பெக்ட்ரம் வந்து அது ஜியோ தான் இருக்கலாம், ஏர்டெல் தான், இல்லை வோடஃபோன் இருக்கும். ஸோ யாருடைய ஸ்பெக்ட்ரம் வந்து அந்த ஏரியாவில் பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ இங்கே ஷேரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸிங் கிடையாது. லீஸ் எடுக்கிறது அப்படின்னா கம்ப்ளீட்டாக இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. ஏர்டெல்லுடைய ஸ்பெக்ட்ரம் அங்கே இருந்தது அப்படின்னா அவங்களுடைய ஏர்வேவ்ஸ் மட்டும் இவங்க லீஸ் எடுத்துக்கிற மாதிரி, ஏர்வேவ்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. அதே ஜியோது இருந்தால் ஏர்டெல் யூஸ் பண்ணிக்கலாம், வோடஃபோன், அந்த மாதிரி டைனமிக் ஸ்பெக்ட்ரம் வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ராய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா வந்து அன்னெசரி எக்ஸ்பென்ஸ், இன்னொரு ஸ்பெக்ட்ரம் வேணும் அப்படிங்கிற எக்ஸ்பென்ஸ் குறையும். ஏர்டெல் ஜியோ வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ 5G பிளான்ஸ் இவங்க அஃபோர்டபுளாக கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட வந்து அன்னெசரியாக இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம்ஸ், ஏதாவது தேவை இல்லாமல் யூஸ் இல்லாமல் இருக்கிறது ட்ராய் கிட்ட இருக்குன்னா அதையும் வந்து ஏர்வேவ்ஸ்க்கு இவங்க லீஸ் விடலாம். ஸோ இது மூலயமா வந்து ப்ராப்பர் கனெக்ஷன் வரும். அதோட வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ டைனமிக் ஸ்பெக்ட்ரம் ஷேரிங் இந்தியாவில் ஏர்டெல் ஜியோ வோடஃபோனுக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி இந்தியாலையும் இனிமேல் NCAP வந்து மேண்டேட்ரி அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்பத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இயர் 2023 ஏப்ரல்லேருந்து வந்து இதை மேண்டேட்ரியாக எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த NCAP அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து குளோபலில் ரொம்பவே பாப்புலர், இந்தியாலையும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ரேட்டிங் வந்து இவங்க கொடுப்பாங்க. இந்த ரேட்டிங் வச்சு தான் வந்து கார் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதே வந்து கஸ்டமர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராஷ் டெஸ்ட், அதாவது வந்து காருடைய சேஃப்டிக்கான டெஸ்ட். இது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த காரை வந்து கிராஷ் பண்ணி எவ்வளோ தூரம், எவ்வளோ டேமேஜ் அதால் வந்து தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி அது பேசிஸில் வந்து சேஃப்டி ப்ரோட்டோகால் கீழே ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ வந்து 5 ஸ்டார்லேருந்து உங்களுக்கு ரேட்டிங் ஆரம்பிக்கும். ஸோ எது பெஸ்ட் ரேட்டிங்கோ அது வந்து சேஃப்டியான கார் அப்படிங்கிறது தான். குளோபலில் நிறைய கண்ட்ரீஸில் இந்த டெஸ்டிங் இருக்குது. இந்தியாவில் ஏப்ரல்லேருந்து இது மேண்டேட்ரியாக எல்லாருமே பண்ணி ரேட்டிங் வந்து ரிவீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுண்டர் பாயிண்ட் 2022 Q1 எந்த ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக சேல் ஆயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ரிப்போர்ட் தான். குளோபல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் வந்து ஐஃபோன் தான் இங்கே இருக்குது. ஐஃபோன் 13 தான் அதிகம் பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் 23% டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 Pro Max 13% இருக்குது. ஐஃபோன் 13 Pro 9%. அதே ஐஃபோன் 12 வந்து 4th பிளேஸில் இருக்குது. சாம்சங்குடைய S22 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5th பிளேஸில் இங்கே ரேட்டிங் இருக்கு. ஸோ கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் படி 2022 வந்து Q1 ஐஃபோன் 13 தான் அதிகம் பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. போக்கோடைய பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் POCO C40 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. C சீரீஸில் ஒரு டிவைஸ் இந்தியாலையும் வரப்போகுது. பட் இப்போ வந்து குளோபலில் லான்ச் ஆனதுனால ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சிப்செட் JLQ ப்ராசரோட கொண்டு வந்திருக்காங்க. HD+ டிஸ்பிளே, LCD பேனல், 13 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 5 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 6000 mAh பேட்டரி. இந்த ஃபீச்சரோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த புது சிப்செட் JQL அதாவது JR510 ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகனுடைய 450 இல்லைனா வந்து மீடியாடெக் ஹீலியோ G35 இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா இதோட கோர் மற்ற விஷயங்கள் கிளாக் ஸ்பீட் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அது அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியுது. பட் ஒரு புது ப்ராசரில் ஏன் கொண்டு வராங்கன்னு தெரில. ஸோ இந்த ப்ராசரோட 6000 mAh பேட்டரியில் POCO C40 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலும் இதே ஃபீச்சர்ஸோட இருக்கும். Asus உடைய கேமிங் டிவைஸ் Asus ROG 6
லான்ச் ஆக போகுது. ஸோ இங்கே வந்து டென்னால இதோட இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் டிவைஸ், ஸோ பேக் பேனல்லாம் ஒரு ரக்டு ஃபினிஷ் லைட்டிங் எல்லாவோட இவங்க கொண்டு வராங்க. அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8+ Gen 1ல் வரப்போது 165 Hz IR refresh rate, 6000 mAh பேட்டரி, 65 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் சென்சார்னு இந்த எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ Asus உடைய நெக்ஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் பிக் பேட்டரி ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. OPPO பாப்புலரான RENO சீரீஸில் RENO 8 Pro and 8 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதோட லான்ச் டைம்லைன் இப்போ ரிவீல் ஆயிருக்கு, மிட் ஆஃப் ஜூலை அப்படின்னு தெரியுது. ஸோ அடுத்த மாதம் இந்தியாவில் நம்ம லான்ச் எதிர்பார்க்கலாம். அகைன் குளோபலில் லான்ச் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி தான் இந்தியாவில் கொண்டு வராங்க. பட் குளோபலில் 8 Pro ப்ளஸ் லான்ச் ஆன ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே 8 Pro, அதாவது MediaTek Dimensity 8100ஓட வரப்போகுது. அதே 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 1300ல் வரப்போகுது. ஸோ ஓவராலாக வந்து ரெண்டுமே வந்து MediaTek Dimensity சிப்செட் அப்படின்னு தெரியுது. இதில் ப்ரோ வேரியண்ட் வந்து உங்களுக்கு மேரி சிலிகான் இந்த ஒரு டெடிகேட்டட் ஹார்ட்வேர் சிப்போட வரப்போகுது. அதே ப்ரோ வேரியண்ட் மேரி சிலிகான் எக்ஸ் சிப்போட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ OPPOவுடைய RENO 8 சீரீஸ் மிட் ஆஃப் ஜூலையில் இந்தியாவில். OnePlus Nord 2T இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஜூலை 1 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 5 அன்னைக்கு இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் Nord 2T உங்களுக்கு MediaTek Dimensity 1300ல் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் அப்போ ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேங்க் ஆஃபர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே ப்ரைஸ் ரூமர்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 28,000க்கு இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த 28,000 வந்து பேங்க் ஆஃபர்ஸ்க்கு அப்புறமா இல்லை 28,000 வந்து பேங்க் ஆஃபர்ஸ் வரப்போதான் தெரியல. பட் பேங்க் ஆஃபர்ஸ் வந்து ஒரு 4,000 rupees வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது இன்ட்ரடக்டரி ஆஃபரில் OnePlus Nord 2Tல. ஃபைனலாக ஷாமியோடைய 12 Ultra லான்ச் ஆகுது. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியோடைய ஃப்ளாக்ஷிப் லைனப்பில் டாப் எண்ட் மாடல். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். எப்போவுமே அப்கிரேட் வந்து பயங்கரமாக இவங்க பண்ணி கொடுப்பாங்க. கேமராவாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கேமாக இருக்கட்டும், அவுட்லுக் டிசைன் எல்லாமே நல்லாயிருக்கும். அவுட்லுக் டிசைன் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் ரிவீல் ஆகுது. ஸோ பேக் பேனலில் ஒரு பிக் கேமரா மாடியூலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. இது Snapdragon 8+ Gen 1ல் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இதோட லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் ஜூலை 5 அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை ஷாமி 12 Ultra இந்தியாலையும் மாடல் நம்பர் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ குளோபலில் லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்தியாலையும் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்தல, இந்தியாவில் என்ன டெஸ்டிங் மேண்டேட்ரின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்விக்கான பதில் வின்னர் வந்து அஜித். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.